ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அப்புறம் இது வந்து நம்ம மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கான 15th பார்ட், ஐ மீன் 15வது பாகம். ஸோ ஐ திங்க் நான் வந்து இந்த எஃப்எஃப்ஐ இந்த மந்த்துக்குள்ளே முடிச்சிருவேன்டா, கவலையே படாதீங்க. ஏன்னா இந்த மந்த்துக்குள்ளே முடித்தாதான் முடித்தபடி, எப்படியாவது முடிச்சிருவேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே என்னை ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்கீங்க, கமெண்ட் பாக்ஸில் தான் அந்த எஃப்எஃப்ல கொஞ்சம் கழுவி ஊற்றுறீங்க. என்னென்னா, இப்படி தான்க்கா வீக்லி இல்லை, இப்படி தான்க்கா மந்த்லி ஒன்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் இந்த எஃப்எஃப்ஐ என் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கலாய்க்கிறீங்கடா. இதெல்லாம் நல்லதுக்குள்ள நான் சொல்லிட்டேன். பட் நீங்கள் இருந்தாலும் இப்படிலாம் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருக்குது. அண்ட் நான் இப்போ இன்னொரு விஷயமும் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நான் ஜூன் 5க்கு அப்புறமா, ஜூன் 5க்கு அப்புறமா வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ வரும், ஓகேவா? அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் நான் வீடியோ போடலான்ற ஐடியாவில் இருக்கிறேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, நான் என் ஸ்டடீஸ்க்காக பேசிக்காக வெளியில் போகலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். வெளியிலன்னா நீங்கள் ரொம்ப ஹைப்பாலாம் நினச்சிடாதீங்க, அப்படிலாம் இல்லை. எங்கள் ஊரை தாண்டி சம்திங் என் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போகிறதா பிளான். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நான் ஹாஸ்டலில் போடலாம் அப்படின்றத அப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஹாஸ்டல் அப்படி போட்டு அங்கேருந்து ஸ்டடீஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ வரும். ஏன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த மந்தோட இந்த எஃப்எஃப்ஐ என் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு மந்த் வந்து நான் YD and OT7க்கு ஒரு எஃப்எஃப் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் அப்படியே ஒரு எபிசோட் போட்டுட்ருக்கேன், ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க நம்ம பிளான்னு பேசிட்டேன். நான் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் பேசிட்டேன், மேலேயே பேசிட்டேன். ஸோ ஓகே, வாங்கடா ஸ்ட்ரைட்டாக எபிசோட்குள்ளே போடலாம். இப்போ அப்படி எபிசோடோட ஸ்டார்டிங் சீன் தான்டா. நம்ம YD தான் இல்லை டிவோர்ஸ் பேப்பர்லாம் எழுதி மெம்பர்ஸ் கையில் கொடுத்துருப்பார் இல்லையா? ஸோ இப்போ அப்படியே வர அந்த பார்ட்டி ஹால்லேருந்து வெளியே கிளம்புறாரு. ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக வெளியே நடந்து போக, இப்போது கரெக்டாக அவர் அந்த பார்ட்டி ஹால்லேருந்து வெளியே போகும் ஒரு பர்சன் தான் YDயோட ஹேண்ட் ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. ஸோ YD அது யார் அப்படின்ற மாதிரி திரும்புகிறாரு. அது அது வந்து அத்தா, நீங்கள் எப்படிங்க, நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க? அது இங்கே என்னப்பா நடக்குது? அப்படின்னா இவ்வளோ நாளாக என் பசங்க உன்னை நல்லா பார்த்துக்கலையா? நீங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலையாப்பா? இதெல்லாம் நீ ஏன் அத்தைகிட்ட சொல்லலை? அப்படின்னா நீங்கள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஐஎஸில் அவ்வளோ டிஎஸோட YDயை பார்த்துட்ருக்க. YDக்கு ஒரு கட்டத்து மேலே அங்கே நின்று அவங்க அத்தையை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி அவங்க அத்தையோட ஹேண்டை இன்னொரு ஹேண்டை வச்சு எடுத்து விட்டுட்டு, அதை ஐம் சாரித்தா, இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடிட்டார். ஸோ ஒரு மாதிரி டக்குன்னு அந்த இடத்துலேருந்து ஓடிட்டார். YDக்கு அவங்க அத்தையை பார்த்ததுக்கு அப்புறமா தான் லைட்டாக ஒரு கண்ணுலேருந்து டிஎஸ்ஸே வருது. ஸோ அதை லைட்டாக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய ரிட்டன் ஒரு டாக்ஸி வந்து வர சொல்லியிருப்பார். ஸோ அந்த டாக்ஸியில் ஏறி கிளம்பிட்டார். எங்கள் மெம்பர்ஸோட அம்மா தான் ஒரு மாதிரி உடஞ்சி போய் அப்படியே மெம்பர்ஸை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் மெம்பர்ஸ் 7 பேருமே ஒரு மாதிரி அவங்க அம்மாவை பார்த்து தலையை குனிஞ்சு அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே மெம்பர்ஸோட வீட்டில் தான் அப்படியே நம்ம 7 மெம்பர்ஸும் உங்கள் அம்மாவை சுற்றி நிற்க, உங்கள் அம்மா அப்படியே இந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்க 7 பேரையும் பார்த்த மாதிரி. ஸோ அவங்க 7 பேருமே உங்கள் அம்மா பார்த்து நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அம்மா தான் நம்ஜோனை ஒரு மாதிரி ஒரு ஷர்ட்டை பிடிச்சி நம்ஜு முட்டி போட்டு கீழே உட்காந்துருக்காரு நம்ம அவரோட அம்மா கிட்ட. ஸோ ஒரு அம்மா தான் நம்ஜோனோட ஷர்ட்டை பிடிச்சி, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா, YD அந்த பையன் என்னடா பண்ண அவங்கள? நான் தான் பைத்தியக்காரன், அவனை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்த, அவனுக்கு பார்த்தா பொம்மை மாதிரி தெரியுதாடா? நீங்கள்லாம் அவனை இவ்வளோ பண்ணி கூட அவன் ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சொன்னதில்லடா, அத்தா உங்கள் பையன் இப்படி பண்ணார், இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. எப்போ என்னை பார்த்தாலும் சிரிச்சுட்டே நல்லா இருக்கேன், ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு தானே சொல்லுவான். அந்த பையனை போய் ஏன்டா டே, நீங்கள் பெரிய சிஇஓஸ் தானே,
ப்ரொஃபஸர்ஸ் வேறு. ஆனால் ஒரு பொண்ணை உங்களை எத்தனை நாளா 2 வருஷம் ஏமாத்திருக்கா, அது கூட தெரியாமல். சி, உங்களெல்லாம் என்ன சொல்கிறது. இதில் வேற இந்த 7 மந்த்தும் அந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அவன் சின்ன பையன்டா, உங்களை விட எவ்வளோ சின்ன பையன். உங்கள் வயசானா அவன் வயசானா எல்லாம் என்ன சொல்லணும். நான் தான் போய் அவன்கிட்ட பேசி அவனை இங்கே கூப்பிட்டு உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சான். அவன் எனக்காக தான் எவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்திருக்கான். எனக்கு அதை நினைக்கும் போதே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னடா பண்ணியிருக்க ஜிமன் நீ? உங்களுக்குலாம் அவனை பார்த்தா இலக்காரமாக இருக்குல்ல, அதான் ஒரு ஈஸியாக உங்களுக்கு அவன் கிடச்சிட்டான். அதான் உங்களுக்கு அவனோட அருமை தெரியலை. நீங்கள் எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலும் உங்களே தட்டா சுற்றி சுற்றி வந்தா எப்பவுமே ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் நான் கூட திருந்திருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் பண்ண பெரிய தப்பே தான் அவனை போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா. நானாவது யோசிச்சிருக்கணும். அவன் வாழ்க்கையும் உங்ககிட்ட சேர்த்து வச்சா அவன் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்திருக்கான். இப்போ எப்படிடா அவங்க அப்பா அம்மா மூஞ்சில் போய் நான் முழிப்பேன்? அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு அவனை என்கிட்ட கொடுத்தாங்க, அது உங்களுக்கு தெரியுமாடா? அவங்க நீங்களாம் அவனை நல்லா பார்த்துக்குவீங்க, நல்லபடியாக வச்சுக்குவீங்க. தன் பையன் இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பான், அவனுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிட்டுன்னு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் இப்படி 5 நிமிஷத்தில் உடச்சிட்டிங்களேடா. இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னடா பதில் சொல்லுவீங்க? விட நம்பிச்சல், உங்கள் யாரையுமே பார்க்க பிடிக்கல. தயவு செஞ்சு என் கண்ணில் படாதீங்க. எது போங்க, நீங்கள் என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் ஓடி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான். அது வரைக்கும் யாரும் என் மூஞ்சிலே படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா தான் அந்த இடத்துல இருந்து டக்குன்னு சோஃபாலேருந்து எழுந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா கிளம்ப மெம்பர்ஸ் எல்லோரும் தான் ஒரு மாதிரி ஒருத்தங்க மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹோசிக் தான். ஆனால் அவங்க சொல்கிறது உண்மைதான்டா. அவனை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம். பாவம்டா அவன். எப்போ போய் நம்ம ஏதாவது சொன்னாலும் அதை கேட்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஜொன்னி. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம பண்ணதெல்லாம் அப்படி. எனக்கு தெரில என்ன பண்ணுறதுனே. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹோசிக்கு ஒரு பக்கம் அப்படியே சோஃபாவில் உட்கார அவன் யூங்கி தான் பின்ன ஏன்னா அவன் போய் கூப்பிட்டா உடனே சரிங்க அப்படின்னு பின்னாடியே வந்துடுவானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவனை எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ ஹர்ட் பண்ணிங்கள்ல. நம்மலாம் எவ்வளோ பண்ணியிருந்தா அவனே டிவோர்ஸ் கொடுப்பான்? கொஞ்சமாவது யோசிங்கடா. ஐயோடா, இங்கே பாருப்பா, ரொம்ப நல்லவன் வல்லவன் மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு. இவங்க நீ அவனை ஹர்ட் பண்ணதே இல்லையா? எங்கள் கூட சேர்ந்து நீ எத்தனாலும் அவனை திட்டிருக்கா? அதோ நாங்கள் தான் எல்லாம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் ஜேகே சொல்ல. இங்கே ஜிமின் தான் டேய் 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 நிறுத்துங்கடா, உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது யோசிங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இங்கே டேங் தான் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு நீ பேசாத மோனி, நீ பேசினேன்னு பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து கழுத்துலேயே குத்துவேன். நாங்களாவது பரவாயில்ல, அவங்க கூட இந்த பையன் அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணா? என்ன பண்ணி வச்சிருக்கா? ஒன்னால தான் எல்லாம் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் டேங் சொல்ல. எங்கள் ஜிம்மன் தான் டேங்கை பார்த்து என்னாலையா? நீ பேசுறதை பார்த்தா ஏதோ அவன் மேலே அக்கறை கொண்டு பேசுகிற மாதிரி தெரியலையடா டேங்கு. என்ன உன்னால் எதுவும் பண்ண முடியலன்னு வயிற்றுச்சல தான் நான் பேசுகிறேன். உன்னை பார்த்தாலே தெரியுது, அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினை வேணும்டா அப்படின்னு ஜிமின் ஒரு பக்கம் சொல்ல. இங்கே நம்ஜோன் தான் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி நிறுத்துங்கிறீங்களா முதல்ல? இங்கே என்ன நடந்துட்டுருக்க, எல்லோரும் என்ன பேசிகிட்ருக்கீங்க? முதல்ல அவனை எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறது அப்படின்றத யோசிங்க. அவனை எப்படி கூட்டு வர போகிறோம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால்
வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ணணும், அதை பற்றி யோசிங்க. இப்போ யார் அவனை என்ன பண்ணான்றதான் முக்கியமா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ஜன் கத்த. ஸோ எல்லோரும் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜின் தான் பொறுமையாக நம்ம எல்லோரையும் பார்த்து, இங்கே பாருங்கடா, எப்படினாலும் இன்னும் அவன் காலேஜ் வருவான் எனக்கு தெரிஞ்ச. ஸோ அவன் காலேஜ் வரப்போ எல்லோரும் ஒரேடியாக போகாதீங்க, ஒவ்வொரு பர்சனாக போய் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் அவனை பேசி கம்ஃபர்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட நம்ம எல்லோரும் அவன்கிட்ட பேசலாம்டா, புரியுதா? ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இதை விட்டால் வேறு வழி இல்லை. அவன்கிட்ட பேசி பார்ப்போம். அவன் பேசுவானான்றதே டவுட் தான், இருந்தாலும் பேசலாம். இங்கே அப்படியே நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி ஜின்னு நிமிர்ந்து பார்த்துட்டு, ஜின் சொல்கிறதும் கரெக்டு தான், ஏன்னா நம்ம மேலே தான் தப்பு. அவன்கிட்ட கெஞ்சதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். எவ்வளோ நாள் நமக்காக எவ்வளோ பண்ணியிருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐடி வேணும், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா அவன்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா விடுங்க, நான் கண்டிப்பாக அவன்கிட்ட பேச தான் போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு இங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ ஜின் தான், டே ஜங்குக்கு இங்கே பாரு, உடனே போய் எதுவும் பண்ணாத, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நான் பேசி பார்க்குறேன் அவன்கிட்ட. நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவன்கிட்ட பேசணுன்னு ட்ரை பண்ணேன், ஆனால் டைமே கிடைக்கல. அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டா. நான் நாளைக்கு அவன்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜின் ஒரு மாதிரி தலை கீழே குடிஞ்சிட்டே அப்படி கண்ணில் டீஸோடு சொல்ல. ஸோ மற்ற மெம்பர்ஸும் எதுவும் சொல்ல, ஒரு மாதிரி அமைதியாகிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு நைட் டைம் இருக்கும்டா. ஸோ எல்லோரும் அவங்க ரூமுக்கு தான் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ எல்லோரும் அவங்க ரூமில் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிமின்ஷியோட ரூமில் தான் இப்போ காமிச்சா. நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி அந்த பெட்டில் படுத்துருக்காரு. பட் ஜிமினுக்கு ஒழுங்காக தூக்கமே வரல, ஒரு மாதிரி புரண்டு படுத்துட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி அந்த பெட்டை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி இந்த பெட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணா. என்னங்க ஜிமன், என்ன பண்ணுறீங்க? வேணுங்க வேணுங்க. ஜிமன், உனக்கு என்னடா ஆகுதா? என்னத்தை யோசிக்கிற நீ? ஏன் உனக்கு தூக்கம் வர மாட்டேன்னுதா? கண்ணு முன்னாலே அவன் தான் வரான், அவன் கூட இருந்தது தான் ஏன் வருதா? எனக்கு அப்படின்னு அவர் தான் ஒரு மாதிரி அந்த பெட்டில் இந்த தலையை பிடிச்சிட்டே நிற்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி அப்படியே இந்த பெட்டை ஒன்று அப்படியே ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே லைட்டாக ரப் பண்ணி பார்க்குறாரு அந்த பெட்டில். ஸோ அந்த பெட்ஷீட்டை தான். ஸோ அதில் ஒரு ஓரமாக கார்னரில் நம்ம ஒய்டியோட அந்த பிளட் ஸ்டெயின் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெயின் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒய்டியும் ஜிமினும் ஒன்றா இருக்கிறப்போ அந்த பெட்ஷீட்டில் ஆகிருக்கும். ஸோ அந்த பிளட் ஸ்டெயின். ஸோ ஜிமின்ஷி அதை துவைச்சிருப்பாரு, பட் இருந்தது போயிருக்காது. ஸோ ஜிமினி அந்த அதை ஒரு மாதிரி மாற்றி போட்டு தான் அந்த இதை விரிச்சிருப்பார் அந்த பெட்ஷீட்டை. ஸோ ரிட்டன் வந்து அவரை வேறு பெட்ஷீட் வைக்கலான்ற ஐடியாவில் தான் இருந்திருப்பார். பட் இவ்வளோ நடந்ததுனால அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்போ அப்படியே லைட்டாக அந்த பெட்ஷீட் அப்படியே அந்த பெட்டுக்கீழேருந்து விலக. ஸோ அந்த பெட்ஷீட்டை காணல, அந்த பிளட் ஸ்டெயின் தெரியுது. ஸோ ஜிம்னாதான் அது அப்படியே ஒரு மாதிரி அந்த ஸ்டெயினை கையில் எடுத்து ரப் பண்ணி பார்க்குறாரு. ஒரு மாதிரி அந்த ஸ்டெயின் இருக்கிற அந்த பிளேஸ் லைட்டாக அப்படியே ஒரு ஹேண்ட் எடுத்து தம் ஃபிங்கரால் லைட்டாக அதை ரப் பண்ணி பார்க்க கொஞ்சம் மீனுக்கு ஐம் சாரிடா, எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ஆனால் அதுக்குன்னு இப்படி என்னை விட்டு போகணுன்னு நினச்சிட்டல. ஏன்டா, உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? எனக்கு தெரிலடா, ஆனால் என்ன சொல்லன்னு தெரில. பட் அன்றைக்கி கூட இருந்ததுக்கப்புறம் லூனாவை பற்றி சத்தியமாக யோசிக்கவே இல்லைடா. அன்றைக்கி மார்னிங் உன்னை பார்க்குறப்போவே நான் செத்துட்டேன். ஏன்டா அப்படி பண்ணோன்னு கில்ட்டில் எவ்வளோ ஃபீல் பண்ணுன்றது எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம்
உன்ட்ட சரியாக பேசலை. பட் அங்கே போய் தான் உன்ட்ட பேசினேன். அந்த பார்க்கில் உன்னை கிஸ் பண்ணும்போது ரியலாக சொல்கிறேன்டா, உன் மேலே இருந்த ஃபீலிங்கில் மட்டும்தான் பண்ணேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருந்ததுடா. அது எனக்கு அப்போ தெரியடா. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. அவங்க கூட இருந்ததுக்கு அப்புறம்தான். அதனால தான் அன்றைக்கி அந்த பார்க்கில் உன்னை ஹக் பண்ணி சாரி கேட்டேன். உன்ட்ட அதை எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன்னு எனக்கு தெரில. அதான் உன்ட்ட கூட சொன்னேனே, எனக்கு என்னன்னு தெரில, ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஏன்னா உனக்கு புரியலா? வடி சத்தியமாக சொல்கிறேன், அன்றைக்கி நைட்டு அவங்கள ஸ்பெண்ட் பண்ணான். ஆனால் அதுக்கப்புறம் லூனாவை பற்றி நான் யோசித்தது கூட கிடையாதுடா. அவட்ட பேசுகிறத கூட ஸ்டாப் பண்ணிட்டேன் தெரியுமா? ஆனால் நீ இப்படி போயிட்டல. சாரிடா. நான் எத்தனை தலைவனாலும் கேட்குறேன், பட் திரும்பி மட்டும் வந்துடு அப்படின்ற மாதிரி அந்த பெட்ஷீட்டை எடுத்து வச்சு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய கண்ணிலேருந்து ஒரு மாதிரி டேஸாக வருது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அவரே பாத்ரூம்குள்ளே போயிட்டு அவருடைய ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரிட்டன் அப்படியே வெளியே வராரு. ஸோ அந்த ரூம்குள்ளே இருக்க அவருக்கு பிடிக்கல. ஸோ அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ அப்படியே வெளியே அந்த சைடு பால்கனி சைடாக போய் அப்படியே நின்றுட்டு அப்படியே இந்த வானத்தை தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு அந்த நைட் டைமில். அப்படி எங்கள் ஜிவன் தான் பால்கனியில் இருந்த மாதிரி அப்படி ஸ்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக கீழே சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ தான் ஜிமின் கண்ணில் அப்படியே கார்டனில் ஏதோ ஒரு போசிங் இருக்கிற மாதிரி ஜிமினுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் ரொம்ப உத்து அங்கேயே பார்த்துட்ருக்காரு. இந்த டைமில் இந்த நேரத்தில் இங்கே யார் வர போகிறா? என்னடா ஜிமன், ஒரு வேளை எவனும் திருட வந்துட்டானா என்ன? அப்படிலாம் எவனுக்குள்ளே வர முடியாது இந்த டைமில் கார்டன் ஏரியாவில் அப்படின்னு நம்ம ஜிமின் யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக கார்டனில் ஒரு பூத்தட்டி கீழே விழுந்து உடையுது. ஸோ ஜிமின் தான் அப்படி டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அப்படி வெளியே கிளம்புறாரு. ஸோ ஐ மீன் அவருடைய மொபைலில் வந்து டார்ச்சை ஆன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே போகிறாரு, வெளியே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அவர் கார்டன் ஏரியாவுக்கு வந்துட்டார். ஒரு மாதிரி டார்ச் ஆன் பண்ணி வச்சுட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி அவர் ஒரு பக்கம் தேடி வர, ஸோ அதே கார்டன் ஏரியாவில் இன்னொரு பர்சன் தான் கையில் ஐ மீன் மொபைலில் எதுவும் இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் அவர் பின்னாடியே நடந்து வர. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இடிச்சுக்கிறாங்க. ஜிமன் தான் ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி அந்த லைட்டை கீழே போட்டார். ஸோ அந்த மூணு வெளிச்சத்தில் பக்கத்தில் இருக்க பர்சன் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்பவே பிக்கா ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிய நம்ம அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். பட் ஜிமினுக்கு தெரில. அவர் ஒரு பக்கம் பேச்சாண்டி நமக்கு இது எங்கேயோ கேட்ட வாய்ஸாக இருக்குது. அட தருதலை ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? 5 நிமிஷத்தில் உயிர் போய் உயிர் வந்துடுச்சு. என்னை பார்த்தா உனக்கு பூச்சாண்டி மாதிரி இருக்காடா? அப்படிங்க மோனி ஜிமினை நீ வர வர ரொம்ப பண்ணுறடா. அப்போது உனக்கு என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு 2 பேரும் அங்கே நின்று சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே இன்னொரு பர்சன் தான் நிறுத்துங்க. உன எதுக்கு எடுத்தாலும் 2 பேரும் வந்து சண்டை போட்டுகிட்டே கிடக்கிறது, வேறு வேலையே இல்லையாடா உங்களுக்குலாம்? ஹோசிக் நீ என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்க? அதுவும் இந்த நைட்டில் நீங்கள் 2 பேரும் என்னத்துக்கு வந்தீங்களோ அன்னத்துக்கு தான் நானும் வந்தேன். முதல்ல நீங்கள் 2 பேரும் இந்த மிட் நைட்டில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், அப்புறம் நான் ஏன் வந்தேன்னு சொல்கிறேன். நான் என் பெட்ரூமில் எனக்கு தூக்கம் வரல, உடையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், சரியாக தூக்கம் வரல, அதனால இங்கே வந்தேன். பால்கனிலேருந்து பார்க்கும்போது இங்கே யாரும் நின்ன மாதிரி இருந்தது, வந்து பார்த்தா இந்த தருதலை அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் ஜிமின் சொல்ல. அடி நம்ம ஜங்குக்கு தான் முறைக்கிறாரு ஜிமினை. அது ஒன்றும் இல்லையா, போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பேக்கெட்டில் கையை விட்டுட்டு அப்படியே திரும்பி அந்த சைடு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கேன். நம்ம ஹோசிக் தான் எனக்கும் அப்படி தாண்டா இருக்கா, அவன் எல்லாமே தூக்கம் வர மாட்டேங்குது, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் தான் ஞாபகம் வருது. நானும் அவனும் ரூமில் இருந்தது, என் ரூமுக்கு போனாலே அவன் தாட்ஸ் தான் வருது. என்ன பண்ண சொல்கிறேன்? அதான்
வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஹோசிக்கு சொல்ல. இங்கே ஜேகே வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே ஸ்கையை பார்த்து சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே ஜிமன் தான் அப்படியே ஜேகே பின்னாடி போய் நின்று அவரோட மொபைலில் ரிட்டன் டார்ச் ஆன் பண்ணி அவர் ஃபேஸ்கிட்ட வச்சுட்டு ஜேகேவோட காதுக்கிட்ட போய், ஜேகே உண்மையை சொல்ல, உனக்கும் தூக்கம் வரல தானே, ஐடியை பற்றி தானே யோசித்தேன், அதனால தானே இங்கே வந்து நிற்கிற, எங்களுக்கெல்லாம் தெரியாதாடா, ஏன்டா இப்படி சமாளிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்க. எங்கள் ஜேகே தான் ஜிம்மின்னு ஒரு மாதிரி தள்ளி விட்டார் பின்னாடிலேருந்து. இங்கே பாரு, அதெல்லாம் இல்லை சரியா, இங்கே பாரு ஜிமன், நீ வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, ஒரு நாள் உன்னை இந்த இடத்துல சமாதி கட்டுறேன் பாரு அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டார். ஸோ ஜிமன் தான் நாசமாக போனவன் தள்ளி விட்டுட்டு போகிறான். இங்கே பாருங்க ஹோசி, அந்த ஜங்குக் என்னை வர மதிக்கவே மாட்டேன்றான், என்னை விட சின்ன பையன், ஆனால் என்னை தள்ளி விட்டு போகிறான் பாருங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் ஹோசிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹோசிக் தான் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா, கொஞ்சமாவது 30 வயசு ஆன மாதிரி நடந்துக்கோங்க, ப்ரொஃபஸர் வேறு அப்படின்ட்டு ஹோசிக்கு ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு. ஸோ ஜிமன் தான் ஒரு மாதிரி அங்கே திருன்னு பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி கும்மின் இருட்டாக இருக்குது. ஸோ 2 பேரும் ஒவ்வொரு சைடு கிளம்பிட்டாங்க. ஸோ ஜிமன் தான், நின்னுங்க, நானும் வரேன், தனியாக ஓட்டிட்டு ஓடுறீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே ஹோசிக்கு பின்னாடி ஓடுறாரு. ஸோ இதெல்லாம் இங்கே அப்படியே நடக்க அன்றைக்கி நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா எல்லோரும் ஒரு மாதிரி இப்போ கிளம்பிகிட்ருக்காங்க காலேஜுக்கு தான். ஸோ நம்ம மிஸ் எல்லோரும் ஒரு மாதிரி காலேஜுக்கு கிளம்பிகிட்ருக்க அப்படியே இந்த சீன்லாம் கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் காமிச்சா அப்படியே நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி நம்ம என்ஒயோட வீட்டில் இருக்கார். ஸோ அண்ட் நம்ம ஜே ஓகேவா இவங்களோட வீட்டில் தான் இருக்கார். ஸோ நம்ம ஜே வந்து என்ஒய் கூட லிவிங்கில் இருந்துகிட்ருப்பார். ஸோ இப்போது நம்ம ஒய்டியும் அவங்க கூட தான் இருக்கார். ஒய்டி தான் இப்போ காலைல எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வர. நம்ம ஜே தான், என்னடா ஒய்டி, நீ காலேஜ் போகணுன்னு நினைக்கிறியா? இல்லைன்னா விட, நீ வேணா வீட்டில் இருறியா, உனக்கு ஓகே ஆனதுக்கப்புறமா வேணா காலேஜ் வா. நீ இப்போ எப்படி காலேஜ் வந்தால் அவங்க எல்லாரையும் பார்த்து தான் ஆகணும், மறுபடியும் உனக்கு ஹர்ட் ஆகும். பேசாமல் நீ ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துக்கோடா, உனக்கு தெரியும் எனக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு, நீ வீட்டில் இரு. அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான் படி, நீ வேணா வீட்டில் இரு, யோசிச்சுக்கோ, உன் விருப்பம் அப்படின்னு அங்கே அப்படி என்ஒய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. ஸோ நம்ம ஒய்டி தான் லைட்டாக சிரிச்சிட்டு, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் காலேஜ் வரேன், அண்டு எனக்கு காலேஜ் வரதெல்லாம் பிரச்சனையே இல்லை சரியா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இப்போ காலேஜ் வந்த அப்போ அவன் தானே அவங்க 7 பேரை பார்க்க முடியும், இல்லைன்னா நான் இங்கேருந்து பார்க்குறதா. ஸோ நான் காலேஜ் வரேன். என்னடா சொல்கிற, காலேஜ் வரியா? உனக்கு அவங்க 7 பேரை பார்த்தா ஹர்ட் ஆகாது? 7 பேரை பார்த்தா எனக்கு ஹர்ட் ஆகுமா? ஏன் ஹர்ட் ஆக போகுது? நான் எதுக்குடா ஹர்ட் ஆகணும்? என்னது எதுக்கு ஹர்ட் ஆகணுமா? டேய் வைடி, அவங்கள டிவைஸ் கொடுத்து வந்திருக்கா உன் எக்ஸ் ஹஸ்பண்ட்ஸ். அப்போது நீங்கள் எக்ஸ் ஹஸ்பண்டா? பெட்டா நீயே எனக்கு விவாகரத்து பண்ணி வைப்ப போல. அதெல்லாம் இல்லைடா, இங்கே பாருடா, அவங்களுக்கு நான் டிவோர்ஸ்ல சைன் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க சைன் பண்ணி அதெல்லாம் கோர்ட்டுக்கு போகணும், ஆனால் அவங்க இன்னும் சைன் பண்ணலை. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இந்த டிவோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோ நாள் என்னை எவ்வளோ அலைய விட்டுருப்பாங்க, பைத்தியக்கார மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு வாரம் பின்னாடி அலையட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒய்டி ஒரு மாதிரி ஜேவோட கிட்ட சொல்லிட்டு ஜேவோட ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டு அப்படியே ஓடிட்டார். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகுதுக்கு. ஸோ துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நின்றுப்பாரு. ஸோ எங்கள் ஜே தான் ஒரு மாதிரி வாயை பிறந்து அப்படியே ஒய்டியவே பார்த்துட்ருக்காரு. அட நாயே, உன்னை நம்பி உனக்கு அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு பேசினேடா, இப்படி 5 நிமிஷத்தில் அலைய விட்டு. ஐயோ, உன்னை போய் குழந்த நல்லவன் அப்படின்லாம் நம்பிட்டு இருக்காங்க பார்த்தியா, அவங்கள சொல்லணும். உன் தப்பு இல்லை. இந்த நாயை வேற நான் நம்பி எத்தனை எபிசோடில் டைலாக் பேசியிருப்பேன்.
எல்லாம் ஒன் நேரம்டா அப்படின்னு ஒரு பக்கம் ஜே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ அவருமே அப்படியே காலேஜுக்கு கிளம்ப அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஐ மீன் ஃப்ரெஷ்அப்லாம் ஆக போயிட்டாரு. ஸோ அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ எப்பவும் போல் காரில் கிளம்பிட்டாரு. நம்ம ஜே வந்து ஒய்டி கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ ஒய்டியும் ஜேவும் தான் முன்னாடி மாதிரி அடி அழகா அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜே தான் ஒய்டிட்ட, டேய் ஒய்டி, ஒரு வேளை அவங்க டிவோர்ஸ் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ? அது கூடவா நான் யோசிக்காமல் இருப்பேன். ஒரு வேளை டிவோர்ஸில் சைன் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் ஃபேக்கா, ரியல் இல்லை. நான் ரியலான டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் வாங்கவே இல்லை. நான் என்ஒய் வாங்கும் போது ஐ மீன் அது என்ஒய் வாங்கலை, நான் ரெடி பண்ணி டேபிளில் வச்சுருந்தேன். ஸோ அதுதான் என்ஒய் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அது ரியல் டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் இல்லை, ஃபேக் தான். அட பாவி, அதை அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியாடா? அவங்க ப்ரொஃபஸர்டா வேண்டி இதை கூடவா கண்டுபிடிக்க மாட்டாங்க? கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டு தான் மறு வேலை பார்க்குறாங்க. சும்மா இருடா, 2 வருஷமாக ஒரு பொண்ணு அவங்கள ஏமாற்றிருக்கா, அது கூட கண்டுபிடிக்க தெரில, இதெல்லாம் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒய்டி ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே சொல்ல, இங்கே நம்ம ஜேதா அது சரி டேய், அதுவும் இதுவும் ஒன்றா? அது வந்து அவங்க ஏதோ டென்ஷனில் விட்டுருக்கலாம், ஒரு வேளை அது கில்ட்னஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க கொஞ்சம் நம்பிட்டாங்கடா. அதே தான், இந்த டென்ஷன்லேயும் அதை அவங்க பார்க்க மாட்டாங்கடா. ஏன்னா ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்னை எப்படி கூப்பிடுறது, என்கிட்ட எப்படி பேசுகிறது, அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை எடுத்து அது ஃபேக்கா ஒரிஜினலா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. புரியுதா? யாராக இருந்தாலும் அதை பார்க்க மாட்டாங்கடா அவசரத்தில். ஸோ அப்படி பார்த்தாங்கன்னா பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான், வந்து தொலை அப்படின்னு ஒய்டி ஒரு பக்கம் முன்னாடியே போக. ஸோ எங்கே அடி ஜேதா ஒய்டியே பார்த்துட்டு ஒன்றெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல வா அப்படின்ட்டு எங்கள் அடி ஜே ஒரு பக்கம் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஒய்டியும் ஜே வந்து அப்படியே சிரித்து பேசிட்டு அப்படியே இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ எப்பவும் போல் ஒய்டி இந்த காலேஜ் வாட்ச்மேனை பார்த்து அப்படி லைட்டாக ஒரு மாதிரி குட்டி ஸ்மெல் கொடுத்துட்டு அப்படியே இந்த காலேஜ் வாட்ச்மேன்ட்டெல்லாம் பேசிட்டு அப்படியேக்குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ அவரும் லைட்டாக சிரிச்சுட்டே, என்னப்பா உன் புருஷன் கூட இன்றைக்கி வரலையா என்ன, தனியாக வந்திருக்கா, எப்பவும் இவ்வளோ தூரம் வந்துட்டு தானே இறங்குவேன், அதுக்கப்புறமா தான் காலேஜுக்குள்ளே நீ இறங்கி போகிறத நானும் பார்த்துருக்கேன், இன்றைக்கி என்ன நடந்து வந்துட்டுருக்கா? அது வந்து ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை தாத்தா, அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை எனக்கும் அவங்களுக்கும், அதனால தான், மிச்சப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்க வேலையை பாருங்கள், நான் ஈவினிங் வரும்போது உங்களை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுட்டே அந்த வாட்ச்மேன் கடி டாட்டா காமிச்சிட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ இப்போ நம்ம ஒய்டி தான் அப்படியே இந்த அவங்களுடைய கிளாஸ் ரூம்குள்ளே ஐ மீன் காலேஜுக்குள்ளே போயிட்டாரு. ஸோ போயிட்டு 2 பேருமே லாஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்துட்டாங்க. ஒய்டி ஒரு பக்கமும் அது பக்கம் நம்ம ஜே ஒரு பக்கமும் உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே கிளாஸும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம நம்ஜூன் தான் ஃபஸ்ட்டு பீரியட் அப்படியே குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ நம்ம ஒய்டி தான் ஒரு பாட்டுக்கு உட்காந்துருக்காரு, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல். பட் திஸ் டைம் நம்ம நம்ஜூனோட ஐஸ் வந்த உடனே இந்த லாஸ்ட்டு பெஞ்சை தான் தேடுது. ஸோ நம்ம ஒய்டி அங்கே உட்காந்துருக்க பார்க்கும்போது நம்ஜூனோட ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் வருது. ஸோ ஒய்டியை பார்த்துட்டு அப்படியேக்குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ இப்போ மூளை அட்டண்டன்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் நம்ம நம்ஜூனோட ஐஸ் ஃபுல்லாக ஒய்டி மேலே தான் இருக்கா. ஸோ ஒரு மாதிரி அங்கே எங்கேயும் நடந்துகிட்டே லெசன் எடுத்தவர் இப்போ லாஸ்ட்டாக ஒய்டியோட பெஞ்சுக்கிட்ட வந்து நின்றுட்டார். ஸோ ஒய்டியோட பக்கத்தில் நின்று ஒய்டியோட டெஸ்ட்டில் தான் இப்போ ஒரு புக்கை வச்சுட்டு அப்படியே அந்த புக்கில் இருந்துட்டு ஒரு மாதிரி படித்து லெசன் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஒய்டி கிட்ட க்ளோஸாக நின்று லெசன் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஒய்டி தான் ஒரு மாதிரி நம்ஜூன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் கொடுத்தாலும் வெளியே அதெல்லாம் காட்டிக்காமல் அவர் பாட்டுக்கு புக்கையே பார்த்துட்ருக்காரு. நம்ஜூன் தான் இப்போ பொறுமையாக ஒய்டியோட ஹேண்ட் வந்து நம்ம நம்ஜூனோட ஹேண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி நம்ஜூன் அவருடைய ஹேண்டை ஒய்டியோட ஹேண்ட் பக்கத்தில் இருக்கும். ஸோ அவருடைய 1 ஃபிங்கரை மட்டும் லைட்டாக ஒய்டியோட ஹேண்டில் லைட்டாக டச் பண்ண. ஸோ டக்குன்னு ஒய்டியோட ஹேண்டை எடுத்துட்டாரு. அந்த டெஸ்க்லேருந்து எடுத்து அவருடைய லேபில் வச்சுக்கிட்டாரு. ஸோ நம்ஜூன் இதை பார்க்குறவருக்கு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்ன இவா
அவனை நான் தொடக்கூட கூடாதா என்ன? அதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நான் அவன் ஹஸ்பண்ட் தானே. நீ மாறிட்டடா, உனக்கு நான் புரிய மாட்டேங்குதா? ஐம் சாரி அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டே வழியை பார்த்துட்ருக்கா. ஸோ வழி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திரும்பி நம்பிச்சுன்னு பார்த்துட்டு, அதை சார் நீங்கள் லெசன் எடுக்கணும், என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்க. ஸோ அப்போ தான் நம்ம நம்பிச்சு ரொம்ப ரியலைஸ் ஆகிட்டா. ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாரு. அப்படியே இங்கே நம்பிச்சோட பீரியடும் அப்படியே எண்டப் ஆகுது. ஸோ இப்படி தான் மற்ற ஒவ்வொரு லெசன்ஸாக அப்படியே கவனிச்சிட்டு அப்படியே ஓடிக்கு டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே லைக் இன்டர்வல் பெல் தான். ஓடி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேவை கூட்டிகிட்டு அப்படியே கேனிங் பக்கம் போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்போ ஒரு நம்ம ஜே தான் ஒரு மாதிரி முன்னாடி போயிட்டாரு. டே வைடி, நான் போய் உனக்கு வாங்கிட்டு வரேன், நீங்கள் என்னென்ன சரியா 2 பேரும் போகணுன்னா அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ஜே இங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ வைடியும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு ஒரு கிளாஸ் ரூம் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. ஸோ இங்கே ஒரு சடனாக அப்படியே அந்த கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆகுது. ஸோ வைடி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இவ்வளோ நேரமும் அந்த டோரில் தான் சாஞ்சு நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ சடனாக அந்த டோர் ஓப்பன் ஆகும். வைடி டக்குனுக்குள்ளே போயிட்டாரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான் அந்த ரூமில் இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே அழகாக வைடியை ரிட்டன் அப்படியே டக்குனுக்குள்ளே கூப்பிட்டு அந்த டோரை அடைச்சிட்டாரு. ஸோ இங்கே வைடி தான், சார் என்ன பண்ணுறீங்க, விடுங்க நான் போகணும், அதை ஜே எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பான், நான் போகணும் சார், கையை விடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி நம்ம வைடியை பார்த்துட்டே இருக்காரு. இங்கே பாரு வைடி, எனக்கு என்ன சொல்லன்னு தெரில, ஆனால் மன்னிச்சிருடா, ஐம் சாரி. பாரு, தயவு செஞ்சு இக்னோர் மட்டும் பண்ணாத, என்னை பேசாமல் போகாத, அதான்டா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா, நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுடா, நாங்கள் யாரும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டோம், நல்லா பார்த்துக்குறோம், உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணால் 2 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனால் இப்படி ஒரேடியாக போகிறேன்னு மட்டும் சொல்லாத, நாங்கள் யாருமே ஹாப்பியாக இல்லைடா, நீ போனதுக்கப்புறம் எல்லாருமே உன்னை பார்த்து தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, யாருமே அங்கே ஒரு மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு உன்னை பார்த்து யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இங்கே பாரு, எனக்கு தெரில, ஆனால் உன்கிட்ட எப்படி கேட்குறது அது எனக்கு தெரிலடா, ஐம் சாரி, ப்ளீஸ்டா ரிட்டன் வந்துடா அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகே பேசிகிட்டே நம்ம ஒயிலோட ஹேண்ட்ஸை பிடிச்சி பேசிகிட்டே இருக்கா. ஸோ எங்கள் ஒயிலி தான் ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு, அதை எப்படிங்க எல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உங்களால் மட்டும் பேச முடியுதா? இங்கே பாருங்க ஜேகே, ஐ மீன் ஜங்குக் சார், இது காலேஜ், நீங்கள் தேவையில்லாமல் பர்சனல் மேட்டர்ஸ்லாம் இங்கே கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன், அதை வேண்டாம் விட்டுறீங்களா? நான் ஏற்கனவே இங்கே இருந்து பட்டதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு ஹேண்டை விடுங்க, நான் வெளியே போகணும், யாராவது பார்த்தா ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, கையை விடுங்க அப்படின்னு இங்கே ஒரு மாதிரி ஒயடி லைட்டாக ஜங்குக்கோட ஹேண்டில் இருந்து அவருடைய ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு விடுறதா இல்லை, ஒரு மாதிரி ஒயடி அதே லைக் அதே டோரில் ஒரு மாதிரி பின் பண்ணிவிட்டு, இங்கே பாருடா ஒயடி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதா? ஐம் சாரிடா, நான் சாரி கேட்குறேன்ல, இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறேன்? உனக்கு அவ்வளோ கோவம் இருந்தால் என்னை அடிக்க கூட செஞ்சுக்கோ, ஆனால் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாத. இங்கே பாருங்க, கையை விடுங்கன்னு சொல்கிறேன்ல, விடுங்க, நான் போகணும் சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உங்கள் சாரினா வேண்டாம், முதல்ல என்னை விடுங்க, அதுவே போதும், நான் வெளியே போகணும், ஜே எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். இங்கே பாரு
உனக்கு சொன்னால் புரியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஒய்டு அந்த வாலில் பின் பண்ண தான் ஒரு மாதிரி ஒய்டோட லிப்ஸோட பொறுமையாக ஒரு லிப்ஸை அட்டாச் பண்ணுறாரு. ஸோ எங்கள் ஒய்டுக்கு தான் ஷாக்கு. ஏன்னா ஜங்குக்கு இது வரைக்கும் ஒய்டியை ஃபிசிக்கலி டச் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி எங்கள் ஒய்டோட ஐஸ் ஒரு மாதிரி விரிய ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி பொறுமையாக அவருடைய லிப்ஸோட ஒய்டோட லிப்ஸை ஒரு மாதிரி அட்டாச் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காருங்க. சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன விடுங்க. நான் ஒரு என்ன பண்ணீங்க? என்ன இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு மற்றவங்கள மாதிரிலாம் பேச தெரியாது. உன்கிட்ட நான் இவ்வளோ நேரம் பேசினதே பெரிய விஷயம். அண்ட் நல்லா ஞாபகிச்சுக்கோ, அந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் நாங்கள் இன்னும் யாரும் சைன் பண்ணலை, புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் ஹஸ்பண்ட் தான், புரியுதா? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோடய புருஷன், நான் உன்னோட புருஷன், புரியுதா? ஒரு வேளை அப்படி டிவோர்ஸ் பண்ணுறேன்றவன் இன்னும் ஏன்டா அந்த ரிங்கை கையில் போட்டுருக்கா? கையில் நான் போட்ட ரிங் இருக்குல்ல, அது வரைக்கும் உன் மேலே இருக்கிற எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு, புரியுதா? இங்கே பார்வடி, எனக்கு மற்ற மெம்பர்ஸ் மாதிரிலாம் பேச தெரியாது. ஐ லவ் யூ, புரியுதா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ இதை எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை விட்டுட்டு மட்டும் போவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்ட்டு நம்ம ஜங்கு டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. இங்கே ஒரு மாதிரி ஒய்டி தான் உடனே லிப்ஸில் ஹேண்ட்ஸை வச்ச மாதிரியே ஒரு மாதிரி பொறுமையாக அந்த டோரை விட்டு வெளியே வர்றாரு. ஸோ நம்ம ஜங்குக்கு அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறத நம்ம ஜே பார்த்துருப்பாரு. ஸோ நம்ம ஜே தான் கையில் ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு, சார் எங்கள் ஒய்டியை பார்த்தீங்களா? இங்கே தான் நின்னான், அவனுக்கு காணும். அவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி அந்த ரூமை பார்த்துட்டு அவன் வருவான் இரு அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு ஜங்குக். ஸோ இப்போ அதே ரூம்லேருந்து ஒய்டி தான் ஒரு மாதிரி பேய் அடிஞ்ச மாதிரி வெளியே வராரு. ஸோ இங்கே நம்ம ஜே தான் இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு என்னடா நடக்குது இங்கே? டேய் ஒய்டி, டேய் உனதாண்டா அப்படின்னு போட்டு ஒய்டியை குலுக்க. ஸோ அப்போ தான் நம்ம ரியலைஸ் ஆகிட்ட. சொல்லுடா, என்னாச்சு? அதை நான் தாண்டா கேட்கணும். உனக்கு என்னடா ஆச்சு? ஆமாம், நீ ஏன் இப்படி வர அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒய்டியை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டியோட ஹேரில் லைட்டாக கலைஞ்சிருக்கா. ஏன்டா பண்ணுங்க, இது காலேஜ்டா அப்படின்னு ஒரு மாதிரி ஜே சொல்ல. சி அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. அதை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஐஸ்கிரீமை கூட அப்படின்னு டக்குன்னு அந்த ஐஸ்கிரீமை கையில் வாங்கிட்டு நம்ம ஒய்டி ஒரு மாதிரி அந்த இடத்துல இருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டாரு. இங்கே ஜே தான் ஒரு மாதிரி போகிற ஜேகேவியும் ஒய்டியும் மாறி மாறி பார்த்துட்ருக்காரு. என்னமோ பண்ணுறீங்கடா, ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு தான் தெரில. இவன் ஒரு பக்கம் பிடிக்கலன்ட்டு என்னமோ பண்ணுறான். ஆஃபர் ரெண்டானா ஒரு பக்கம் பிடிக்கலன்ட்டு ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுறானுலையே. நடுவில் நம்ம தான் பைத்தியம் மாதிரி நிற்கிறோம் போல் அப்படின்ற மாதிரி எங்க ஜேதா ஒரு மாதிரி புலம்பிட்டு அப்படியே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கையில் வச்சுருக்க ஐஸ்கிரீமை பார்க்குறாரு. ஸோ நான் ஒரு ஐஸ்கிரீமை தான் நம்ம ஒய்டி வாங்கிட்டு போயிருப்பார். ஸோ இன்னொன்று அப்படியே ஒரு வாயில் வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஒய்டி பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே அப்படியே ஒய்டி என்கிட்ட ஒரு ரூம் போகும்போது கரெக்டாக ஜின் தான் ஒரு கையில் ஒரு 2-3 ஃபைலை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஒய்டியை பார்த்தோன்னே அப்படியே பின்னாடியே தான் நம்ம ஜேவும் நடந்துட்டு வந்துட்டுருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டியை பார்த்தோன்னே ஜின் தான், ஒய்டி கொஞ்சம் என் ஸ்டாஃப் ரூம் வரியா, உன்கிட்ட நான் பேசணும். ஏன்ட்டையா சார்? நான் ஒன்றும் பண்ணலையே, ஏன்ட்ட நீங்கள் எதுக்கு பேசணும்? எதுவும் பிரச்சனையா சார் அப்படின்னு ஒய்டி கேட்க, இங்கே ஜிந்தா ஒரு மாதிரி அவர் கையில் இருக்கிற ஃபைலை பார்த்துட்டு ரைட்டுக்குன்னு ஒய்டியோட ஹேண்டில் கொடுக்குறாரு. இந்த ஃபைலைக்குள்ளே கொண்டு வா, என் ஸ்டாஃப் ரூமுக்கு கொண்டு வந்துடுற. அப்புறம் ஜே நீ கிளாஸ் ரூம் போ,
அவங்க கூட நீ ஸ்டாஃப் ரூம் வர வேண்டாம், புரியுதா? ஆ ஓகே சார் அப்படின்ட்டு நம்ம ஜெய் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி போகிற நம்ம ஜின்னையும் ஒயடியும் மாறி மாறி பார்த்துட்ருக்காரு. சரி விடு, நம்ம கிளாஸ் போவோம், நம்ம ஆல் ப்ரீடு இப்போ அப்படின்ட்டு இங்கே ஜெயதா ஒரு மாதிரி ஓடுறாரு. பேசிக்காக இப்போது என்ஒய் ப்ரீடு தான். ஸோ அதனால் இங்கே அப்படியே ஜின் தான் ஒய்டி அப்படிக்குள்ளே கூப்பிட்டு போக, நம்ம ஒய்டி தான் அந்த ஃபைலை ஒரு மாதிரி ஸ்டாஃப் ரூம்குள்ளே வரலை, வெளியே இருந்த மாதிரியே ஜின்னோட கையில் கொடுக்குறாரு. சார் நான் போட்டா ஃபைலை நான் கொடுத்துட்டேன்ல, நான் கிளம்பட்டா? குள்ளே வந்து வச்சுட்டு போறியா? அப்புறம் 2-3 ஃபைல் எனக்கு வேணும், அது மேலே இருக்குது, நான் எடுக்கிறேன், நீ அதை வாங்கி மட்டும் வச்சுற, குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க போயிட்டாரு. நம்ம ஐடி தான் அப்படியே ஒரு மாதிரி 2 நிமிஷம் யோசிக்கிறாரு. சரி அப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ அப்படியே ஜென் தான் ஐடி வரும்போது அந்த டோரை லாக் பண்ணிடு. சார் நானா? அந்த டோரை நான் எதுக்கு லாக் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஒய்டி பொறுமையாக அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜின்ட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ ஓகே போதும், இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எபிசோடை சூன் போடுறேன், ஓகேவா? நான் சீக்கிரம் போடுறேன்டானு நெக்ஸ்ட் எபிசோடு. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அது உங்ககிட்ட கேட்கணும். சம்திங் அடுத்த எபிசோட்ஸ்லாம் ஒரு வேளை அன்கட் வந்துச்சுன்னா அதை வந்து நான் எபிசோடோட சேர்த்து கொடுத்துறவா, இல்லைன்னா நான் அன்கட்டை தனியாக டெலிகிராமில் போடவா? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அன்கட்டை நான் டெலிகிராமில் போட்டேன்னா கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு போடுவேன், பட்டு யூடியூப்பில் அப்படி போட முடியாது. ஸோ நார்மலி போட்டுருவேன், ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், எஃப்எஃபோட சேர்த்து அன்கட்டை கொடுத்துறவா, இல்லைனா தனியாக டெலிகிராமில் போடவா? எனக்கு அதுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க, ஓகேவா? ஸோ ஓகேடா, நான் 15th எபிசோட சூன் போடுறேன். சரிடா, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், பரட்டா.